போலாமா? வ்ளாக் பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வ்ளாகில் நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லோரும் கொஞ்சம் மனசை நல்லா ஸ்டெடி பண்ணிக்கோங்க, ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியாக சொல்லணும்னா மனசை நல்லா திடப்படுத்திக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இனிமேல் வேலூரில் இருக்கிறதுங்கிறது டவுட்டுங்கிறத விட நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரேன். நான் வேலூரில் இனிமேல் இருக்க போகிறதில்ல. நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தா ஷாக்கிங்காக இருக்கும், நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தா சர்ப்ரைசிங்காக இருக்கும். அது நான் என்னென்னு போக சொல்கிறேன். நான் நினச்சேன் பாகாயிலேருந்து இந்த வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வேலூர் விட்டு கிளம்ப போகிறதுன்னு முடிவாச்சு. சரி அப்படியே போவோம். ஆனால் சொல்கிறேன், போக என்னென்னு சொல்கிறேன், சரியா? ஸோ அதாங்க, ஆமாம், நான் வேலூர் விட்டு கிளம்புறது உறுதி. ஏன்னா வீட்டிலேருந்து வந்துட்டு பார்த்தா நான் வெக்கேட் பண்ணிட்டாங்க. மொதல் விஷயம் வந்துட்டு பார்த்தா எங்கள் அப்பா வந்துட்டு பார்த்தா ரிட்டையர் ஆகிட்டார். எங்கள் அப்பா இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், தந்தை பெரியாரில். ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்ததாலும் வந்துட்டு பார்த்தா அவருக்கு சர்வீஸ் முடிஞ்சிச்சு. 2023 இந்த வருஷத்தோடு முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி போன வருஷமே முடிஞ்சிருக்க வேண்டியது, பட் இந்த வருஷம் தான் முடிஞ்சுது. அதனால வந்துட்டு பார்த்தா கிளம்புற மாதிரி இருக்குது. லாஸ்ட் ஏப்ரல் 2023 தான் ரிட்டையர் ஆனார். மே வெக்கேட் பண்ணுறோம். நான் விழுந்து வரனது இங்கே தான், இந்த இடத்துல தான் விழுந்து வரேன். ஸ்கூட்டியில் 70 வந்துட்டு பஸ் இதுவாகிட்டு. நான் ஸ்கூட்டிக்கு நான் தனியாக வ்ளாக் ஒன்று போட்டிருப்பேன், ஸ்கூட்டி வாங்கின கதையெல்லாம் போட்டுட்ருப்பேன். வேலூரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். கரெக்டாக நான் 7th படிக்கும்போது 2007 2008 அந்த டைட்டில் வந்துட்டு பார்த்தா கூட்டு போய் நான் வந்துட்டு முதல் தடவை வந்ததே வந்துட்டு பார்த்தா 11:30 மணிக்கு மார்ச் மாதமோ மே மாதமோ, மார்ச் டு மே, கரெக்டாக இந்த சம்மர் டைட்டில் தான் வந்துட்டேன். ஸ்டே பண்ணிட்டு அந்த நேரத்துக்கு இந்த டிகேடி லொகேஷன் பழைய பஸ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தா சன்பீமெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனது. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணது சன்பீம் தான். அப்படியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் லேட்டர் பர்மனெண்ட்டாக அங்கேருந்து கிளம்புனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இதே மாதிரி ஒரு மே மாதம். நேற்று சரியான மழை. நேற்றுக்கு ஆரோ கலரில் நான் படுக்கல. மே மாதமே சரி, நம்ம வந்த மே மாதமும் சேலத்துலேருந்து கிளம்புன மே மாதமும் வந்துட்டு பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. வேலூர் ரோட்டு கிளம்புற மே மாதமும் வந்துட்டு பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பர்சனலாக வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலி எல்லாத்துக்கும் ஒரு ஃபேர்வெல்ல ட்ரீட் வச்சுட்டு போகிற மாதிரி தான் எழுந்திருக்க வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ப்ளஸ் எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் ப்ரெஷரு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தா அப்படியே கிளம்புற மாதிரி. க்ராசிங் மை ஃபேவரட் ஏரியா பாகாயம். லெஃப்ட்டில் போனால் ஓட்டேரி, ரைட்டில் போனால் கனியம்படி, கண்ணமங்கலம், எக்ஸட்ரா அண்ட் எக்ஸட்ரா. யார் இவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்கான் மனசாட்சி இல்லாமல்? ஐயோ ப்ரோ இருங்க ப்ரோ போவோமா? சரி, வேலூர்லேயும் இல்லையே, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். கரெக்டாக பாகாயத்தில் நான் இருக்கும்போது ஸ்கூல் டைத்தில் பாகாயத்தில் இருந்தால் அந்த நேரத்தில் இதுதான் ஏரியா. கன்வே பண்ணலான்னு பார்த்தா கரெக்டாக இந்த ஆட்டோக்காரர் வந்துட்டாப்ல. சரி விடு, நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வரேன். ஸோ மொதல் விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, என் சைடில் இருக்க மிஸ்டேக் நான் ஒத்துக்கிறேன். பீயிங் அ ஜாப்லெஸ் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஜாப் இருந்தாலும் மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா வீட்டில் ஏதாச்சும் நான் சொல்லிட்டேன், ஒருவேளை எனக்கு வேலை இருந்திருந்தால் நம்ம வேலூரில் இருந்திருப்போம்ல, வேலூரில் வேலை இருந்திருந்தால் நம்ம வேலூரில் இருந்திருப்போம். நீ சென்னையில் எங்கிட்டாச்சும் ஐடியில் எங்கிட்டாச்சும் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா நம்ம சென்னைக்கு தான் ஷிஃப்ட் ஆகிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆத்தா அப்படிங்கிற மாதிரி எனக்கு போச்சு. எங்கே தாங்க ஒரு கஃபே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வேலூர் ஃபுட்டிங் மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸுமே நான் மிஸ் பண்ணுறேன். ஆனால் மிஸ் பண்ண மாட்டேன். அது என்ன நான் தெளிவாக சொல்கிறேன். மொதல் விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு ஜாப் இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பார்த்தா எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அதனால தான் வேலூர் விட்டு போகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இன்னும் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் கரெக்டாக ஒரு மார்ச் டு மே போல் வந்துட்டேன். மே வந்துட்டு மே மாதம் கரெக்டாக அங்கே சேலத்துலேருந்து கிளம்புனேன். 6th 7th போகிற பையன் ஊரில் என்ட்ரானா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்துட்டுருந்தேன். மே மாதம் கரெக்டாக ரஃப்தி சாகரில் ஏறினேன் ட்ரெயினை. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செட் ஆச்சு. ஸ்கூல் ஜாயின் பண்ணுறதுலாம் லேட் ஆச்சு. 7th டேயில் முடிச்சுட்டு மிச்சம் எல்லாமே ஸ்பார்க்கு தான். காலேஜ் நான் கிங்ஸ்டனில் தான் ஜாயின் பண்ணியிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு பார்த்தா மிஸ் ஆச்சு. ஏன்னா மார்க் வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, ஓப்பனாகவே சொல்லணும். வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணான். அதனால வந்துட்டு பார்த்தா வேலூர் கொஞ்ச நாளைக்கு மிஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. கரெக்டாக 2015 மிஸ் பண்ணேன். செகண்ட் இயர் இது பண்ணும்போது 2017 மறுபடியும் கம்பேக் கொடுத்தேன். 2017 to 18 ஸ்வீட்டு சீரியஸாக காலேஜ் லைஃப் மரண மோசமாக போயிடுச்சு. பட் அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு பார்த்தா மறுபடியும் வேலூருக்கு வந்தேன்னு நினைக்கும் போது நல்லா இருந்துச்சு. பட் வேலூரில் வந்துட்டு ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் லூஸாக தான் சுற்றிட்டு இருந்தேன். ஓப்பனாக சொல்லணும், சின்ஸ் மை ஸ்கூல் டைம் வந்துட்டு பார்த்தா எனக்கு அப்போ தான் காலேஜே இன்ட்ரோ ஆனால் காலேஜ் யாருன்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் சொல்லிடுறேன். காலேஜ் வந்துட்டு பார்த்தா வேறு யாரும் இல்லை, தமிழன் ரைடர், ஓகேவா? அவன் வந்துட்டு அப்போ தான் ஃபேஸ்புக்கில் இன்ட்ரோ ஆகிட்டு ஃபேஸ்புக்கில் ட்ரைம் ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தா இன்ட்ரோ ஆனது. அதில் தான் நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல்லே நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2018 ஸ்டார்ட் பண்ணேன். சரியான ரெஸ்பான்ஸ் அஞ்சதுக்கு. நானும் ஏதாவது வீடியோ போட்டேன். பட் R15 V3 அப்போதைக்கு பீக்கில் இருந்துச்சுல, அது ப்ளஸ் இது
இது வந்துட்டு பார்த்தா அடுங்கும்பாறையில் வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலி இந்த சென்டர் மீடியன் எல்லாம் கிடையாது. லாரி நின்றுருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு இது மாதிரி போட்டுருந்தாங்க, மீடியன் மாதிரி போட்டிருந்தாங்க. பஸ் ஸ்டாப்பெல்லாம் சுத்தமே கிடையாது. இது வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஏன் என்ன புரியாமல் விளாக் பண்ணிட்டு இருக்க, உன் சொந்த கதையும் சொல்கிற, இதுவும் சொல்கிற, இங்கே இது அப்படி இருந்துச்சு அது இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன டிசைன் வந்து என்ன தான் சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, எப்பா போயாம்ப்பா பொறுமையாக என்ன இதை மாற்றி சொல்லிட்டு இருக்க, இல்லை எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, வேலூர் ரோட்டு போகிறது ஒன்று, அதுக்கப்புறம் வேலூரில் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, வேலூரை வச்சு டீட்டெயிலாக நான் விளாக் பண்ணுவேன் சரியா, அது ஒன்று இருக்குது. ஸோ 2018 வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். 2019 வந்துட்டு பார்த்தா யூடியூபர் கிளப்லேயே வந்துட்டு பார்த்தா நான் ஜாயின் பண்ணேன். கிளப்புன்னு இல்லை, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, நிறைய யூடியூபர்ஸ் மாட்டாங்க. அது ஃபார்ம் ஆனதுக்கான ரீசனே வந்துட்டு பார்த்தா அந்த ஹலோ ஆப் தான். அதான் இந்த 58 ஆப்பெல்லாம் பேன் பண்ணாங்கல்ல அன்றைக்கி கரெக்டாக கோவிட் அப்போது, அந்த நேரத்துக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு நாய்ஸ் ப்ளே ஆகாஷ் பிரேவ் ஃபோர் அந்த கேம் வச்சுட்டு யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணேன். காசு சேர்த்து வச்சுட்டு பீங்க யங் பாயா Hero 7 வந்துட்டு பார்த்தா நான் காசு சேர்த்து வச்சு வாங்கினேன். வீட்டில் அப்ரோச் பண்ணதுக்கு S9 எடுத்துட்டேன். ஸோ இதை வச்சு தான் இப்போதைக்கு பொழப்பு ஓடிட்டு இருக்குது. காப்பரேட் விஷயத்தால் அந்த சேனல் போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா மறுபடியும் வந்துட்டு பார்த்தா சரி கம்பேக் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே ஒரு தப்பு பண்ணிட்டேன். 2021 எடுத்த ஸ்டெப்பை 2018 இல்லை 2020 கூட நான் எடுத்துருக்கலாம். கோவிடில் எல்லாருமே வந்துட்டாங்களா, எல்லா யூடியூபர்ஸும் வந்துட்டாங்களா. ஸோ ரேஸில் வந்துட்டு எல்லோரும் ஒரே நேரத்தில் கிளம்புனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிளம்பியிருந்தாலும் கூட என்னத்துக்கு வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் நல்லான்னு இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு பார்த்தா ரெஸ்பான்ஸ் எல்லாமே லேட் ஆச்சு. பட் லேட்டாக இருக்கிறது நல்லது தான். ஏன்னா கரெக்டாக 21 வந்துட்டு பார்த்தா எல்லா டீலர்ஷிப்புக்குமே வந்துட்டு பார்த்தா நான் யாருன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா ரெக்கார்ட் ஆச்சுன்னா சரி தான். ஏன்னா நான் வடிக்கில் பேசியிருக்கேன், சம்டைம்ஸ் அப்படி தாங்க ஆச்சு. நீங்கள் வேறு ஓகே 2021 வந்துட்டு பார்த்தா சில பேரை இருக்கிற சில பேரை வச்சுட்டு பார்த்தா பல பேர்கிட்ட இன்ட்ரோ ஆனேன். அதில் இன்ட்ரோ ஆனதில் தான் இது மாருதி சுசுகிலேருந்து இன்விடேஷன் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஈவெண்ட் பலேனோ லான்ச் அப்போது. அதுக்கப்புறம் மாருதி சுசுகி அடிக்கடி கூப்பிட்டா அப்படி இப்படின்னு இதுவாகிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்துட்டு பார்த்தா ரெனோலேருந்து எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு உண்மையிலே வந்துட்டு பார்த்தா தேங்க்ஸ் டு மேனேஜர் தமிழ்வாணன் சார். அந்த சாருக்கு வந்துட்டு பார்த்தா தேங்க்ஸ் சொல்லிடணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி தேங்க்ஸ் வந்துட்டு பார்த்தா இவருக்கு தான், சந்தானம் சார் தான், டிஜிட்டல் மேனேஜர் இன் மாருதி சுசுகி கணேஷ்கார் சார். சரியான ஒரு இது கரெக்டாக அந்த 22 ஸ்டெப் எடுத்தேன். 23 கரெக்டாக ஸ்டெப் எடுக்கலான்னு பார்க்கும்போது தான் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆயிடுச்சு. ரெக்கார்ட் ஆகுதா, சந்தோஷம். 10 நிமிஷம் ஆச்சு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி. போவோம் அப்படியே. நான் பெட்ரோல் இங்கே எதுக்கிட்டேன், லக்ஷ்மி தேட்டரில் தான் போட வேண்டிய பெட்ரோல். அங்கே வந்துட்டு பார்த்தா அப்பா கூட தெரிஞ்சவர் வந்துட்டு பார்த்தா ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தார், அது பிபி வேஸ்ட்டுப்பா, ஃப்ராடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அதான் ஒன்றுமே புரியல. சரி போ, கடைசி அந்த மனுஷன் கேட்குற மாதிரி நம்ம இதிலே போட்டுக்கலாம், ஃபீமேல் ஜெயிலில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இவ்வளவும் நடந்துச்சு. ஜாப் இல்லைங்கிற ஒரு காரணத்தால் வேறு வழி இல்லாமல் வேலூரை மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் வேலூரை மிஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏய் மனசாட்சி இருக்காயா உனக்கெல்லாம், இப்படி வந்துட்டு இருக்கா. கண்ணமங்கலம் வரைக்கும் விளாகரை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு கரெக்டாக எந்த ஊருக்கு நான் ஷிஃப்ட் ஆகிறேங்கிறத நான் கரெக்டாக அங்கே போகும்போது நான் ரிவீல் பண்ணிடுறேன். பட் என்ன ஒன்றுனா ஹைவே வரும்போது தான் நான் அதை ரிவீல் பண்ணுவேன் சரியா. நான் வேலூர்லேருந்து வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேனே தவிர வேலூர்லேருந்து நான் ஷிஃப்ட் ஆகல. அது என்ன இதுங்கிறத மேக்ஸிமம் நான் சொல்லிடுறேன். ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். அங்கே கரெக்டாக நான் அந்த ஊர் நெருங்கும் போது நான் சொல்கிறேன் ஓகேவா. இந்த கார்னர்ஸ் எல்லாம் இனிமேல் நான் மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் பண்ண மாட்டேன்னு தோணுது. I am going to move in Trichy. கொஞ்சம் ரிவீலிங் கொஞ்சம் முக்கியம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து தப்பான வச்சுக்காதீங்க. எஸ் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருச்சியில் தான் வந்து மூவ் ஆக போகிறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நான் இருக்க போகிறது திருச்சி தான். வேலூரை மிஸ் பண்ணுறேன், திருச்சிக்கு வந்துட்டேன். திருச்சியில் வந்துட்டு என்னென்ன நடக்க போகுதுங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆட்டம் வண்டிக்கு ஃபஸ்ட்டு நல்ல சர்வீஸ் ஒன்றுமையா. ரைட்டில் ஸ்ரீரங்கம், லெஃப்ட்டில் வந்துட்டு பார்த்தா திருச்சி. நான் தெரிஞ்சிருந்தால் இந்த ரூட்டில் கூட வந்திருப்பேன். இது பார்த்தீங்களா இந்த எங்கேயுமே போதும், அதுக்கப்புறம் வேறு படம்லாம் எடுத்துருப்பாங்களே. சரியான ஒரு ஸ்பாட்டு. ஆனால் யார் பார்த்து நல்லா இருக்காங்க. சாரிப்பா, அந்த சாங்கு போட தெரியாமல் இல்லை, போட்டேன்னா காப்பரேட் பிடிச்சிருவானுங்க. அதுக்காக தான் நான் பார்த்துருக்கேன். சரி ஓகேங்க, வந்து செட்டில் ஆக போகிறது திருச்சி தான். பிகாஸ் ஓப்பனாக சொல்லணும்னா சொந்த ஊர் வந்துட்டு பார்த்தா திருச்சி எனக்கு. வேலூர் வந்துட்டு பார்த்தா எங்கள் அப்பா ஒர்க் பிளேஸு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தா பை ட்ரான்ஸ்ஃபர் வந்தது. சைல்டுஹுட் அட் சேலம், டீனேஜ் அட் வேலூர், காலேஜ் வந்துட்டு நான் சென்னையில். அந்த ஃபஸ்ட் ரீசன்லேயே தெரியுமே எதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி ஜாப் இல்லைங்கிற ஒரு காரணத்தால் வந்துட்டு பார்த்தா சில விஷயத்தை மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது.
ஒரே மெசேஜ் வந்துட்டு என்னென்னா, தயவு செஞ்சு யாரும் வேலைக்கு போகாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஸ்டே வித் சம் ஜாப். அது 10,000 சம்பளமாக இருந்தாலும் சரி, 10 லட்ச ரூபா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி, விட்டுறாதீங்க அவ்வளோதான். இல்லாட்டினா கொஞ்சம் லைஃப்பில் நிறைய விஷயத்தை மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, இங்கே திருச்சி வந்துட்டியா, அப்போ வேலூர் என்ன வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, எண்டு கார்டை போட்டு எகத்தாளம் பண்ணுறீங்களா? நெவர். ஏன்னா வேலூர் வந்துட்டு பார்த்தா எனக்கு நிறைய விஷயத்தில் வந்துட்டு பார்த்தா நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துச்சு. சாதாரண ஒரு ஹார்ட் ப்ரோக்கனான அரலூஸாக சுத்த விடாமல், ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியாவில் யூடியூபர் ஆகிட்டு 2019 ஹலோ குரூப் ஹலோ மூலமாக வந்துட்டு ஒரு பட்டாளமே வந்துட்டு பார்த்தா எனக்கு ஃபார்ம் ஆச்சு. நல்ல ஒரு பாண்டிங் கிடச்சிது ஒவ்வொரு யூடியூபர்ஸோடையும். சரி, டாங்லிட்டக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தா எனக்கு இவர் தான் ஹலோ குரூப் மூலமாக அந்த ஈவெண்ட் மூலமாக கிடைச்ச ஃப்ரெண்டு தான். அந்த மாதிரிலாம் கிடச்சிது. 2020 வந்துட்டு பார்த்தா ஆகாத பிரேக் 4 அது இன்னும் வச்சு நான் வெறும் ஒரு ஃபோனும் இதை வச்சுட்டு வ்ளாக் பண்ணிகிட்டு இருந்தவன். அப்படி இருந்த எனக்கு கோப்ரோ ஹீரோ 7 S9 கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா 21 வந்துட்டு பார்த்தா சேனல் ரீஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் வந்துட்டு பார்த்தா ஓகே தான். பட் என்ன ஒன்றுனா 22 தான் ப்ராக்ரெஸ்ஸே நல்லா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் மந்தமாக ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா எப்படியோ 1 இயர் ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் 23 வந்துட்டு பார்த்தா ப்ராக்ரெஸ் செம்மையாக போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே திருச்சி வந்துட்டியா, அப்போ திருச்சியில் தான் இருப்பியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அது மாதிரி நினைக்கிறதே தப்பு. திருப்புறதான் திருப்பலாம். சே, இப்படி ஆயிடுச்சே. இனிமேல் இந்த மாதிரி அடிக்கடி நான் என்கவுண்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. வேலூர் அண்ட் சென்னை மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் கவர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா திருச்சி மதுரை அண்ட் கோவை. பின்னாடி புள்ளைய வேறு வச்சுருக்கீங்க, பார்த்து ஓட்டுங்க சார், பார்த்து ஓட்டுங்க அண்ணே, பார்த்து ஓட்டுங்க ப்ரோ. வாட் எவர். நிறைய பேரை மிஸ் பண்ண வேணான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரும் என்னை மிஸ் பண்ண வேணாம். இன்ஸ்டாகிராம் ஐடி வெட்டியாக தான் இருக்குது. ஃபாலோவர்ஸை ஏற்றிட்டு இன்ஸ்டாவில் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் கூட டச்சில் இருக்கலாம். அப்படி இல்லையா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பட்டுக்கலாம் ஆக வேண்டிய பாருங்கள். ஏன்னா எல்லா யூடியூபர் மாதிரி எனக்கும் சப்ஸ்கிரைபை விட நான் சப்ஸ்கிரைப் தான் ஜாஸ்தி. ஸோ அதுதான் எனக்கு நான் சரியான கடுப்பேன். தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஆக்சுவலி இப்படி கேட்கவே கூடாது, என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு அவுட்ரோவில் சொல்கிற மாதிரி தான். ஆனால் என்ன பண்ணுறது, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்க மாதிரி இருக்கேன்னு சுத்தமாக வியூ கிடைக்கல எனக்கு. சரி, ஓகேங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சொல்கிற மாதிரி மைண்டில் எதுவும் ஸ்ட்ரைக் ஆகலை. திருச்சிக்கு ஷிஃப்ட் ஆகினா ஊரெல்லாம் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி இருந்தாலும் ஓப்பனாகவே ஒன்று சொல்லிட்டா, எனக்கு வேலூர் விட்டு வந்ததுலேருந்து என்னமோ மிஸ் ஆன மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது. வீட்டில் எது கேட்டாங்கன்னா தூக்கி போட்டு மிதிப்பாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா நெகட்டிவ்ஸ் ஜாஸ்தியாக ஆனதால் நெகட்டிவிட்டிஸ் வந்து பார்த்தா ஜாஸ்தியாக இருந்துச்சு அங்கே வேலூரில். அதனாலே வந்து பார்த்தா எங்கள் வீட்டில் கொஞ்சம் டாக்ஸிக்காக வைபாச்சு. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் டாக்ஸிக்காக வைபாச்சு. என்னையா உனக்கு அவதி? நானும் கொஞ்சம் அது அவசரப்படக்கூடாது. வேலூர் அளவுக்கு இங்கே லைஃபை செட் ஆகுமா, என்ன மாதிரி இருக்க போகுது பார்க்கலாம். ஆனால் வேலூர் அளவுக்கு இருக்கும்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அங்கே வந்துட்டு பார்த்தா நல்லா மிங்கிள் ஆகிட்டு நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் எதுக்கு தேவையில்லாமா? ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சவங்க நம்புறேன். என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், பண்ண வேண்டியது மறக்காமல் பண்ணிடுங்க. கேஷுவலாக நெக்ஸ்ட் ஒன்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடு மாடெல்லாம் க்ராஸ் ஆகிட்டு இருக்குது.